நண்பர்களே, நம்ம இப்போது வந்து தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் தான் டெய்லி கிடையாது, சனிக்கிழமை வரும் பேப்பரில் நம்மளுக்கு எக்ஸாம் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் போடுறாங்க. 18-19 கொஸ்டின் நண்பர்களே. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கனால உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன், பாருங்கள். SIRின் விரிவாக்கம் என்னென்னு கேட்குறாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகேங்களா? இது வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணாங்க இல்லையா, அந்த இது சம்மந்தமானது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி நடைபெறும் காசி தமிழ் சங்கம் 4.0 நிகழ்ச்சியின் கருப்பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அதனுடைய கருப்பொருள் தமிழ் கற்கலாம். இந்தியாவின் முதல் முறையாக டிராக் ஏசியா கப் 2026 சைக்கிளிங் போட்டி எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளதுன்னு கேட்குறாங்க. இது வந்து எங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நண்பர்களே. சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. வங்கக்கடலில் உருவான சென்யா புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் பெயர் சூட்டியது. கரெக்டு தான் நண்பர்களே. வங்கக்கடலில் உருவான தித்வா புயலுக்கு ஏமன் நாடு பெயர் சூட்டியது. ரெண்டுமே வங்கக்கடலில் உருவாயிருக்கும். சென்யா அப்படின்னா சிங்கன் பேர், தித்வானா ஒரு தீவு, ஏமன் நாட்டில் ஒரு தீவு நண்பர்களே. பாருங்கள், உலகிலேயே முறையாக அணுசக்தி எதிர்ப்பு திறன் கொண்ட மிதக்கும் தீவை எந்த நாடு உருவாக்கி வருகிறதுனா சீனா உருவாக்கிட்டு வராங்க. இந்த ஆண்டு ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கே நடைபெறும்னா தமிழ்நாடு. பொருத்தாவணியை கண்டறியும் கேட்டிருக்காங்க. வடகிழக்கு பருவக்காற்று காலம் இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் வந்து தென்மேற்கு பருவக்காற்று காலம் தான் பொருந்தாதுன்னு போட்டிருக்காங்க நண்பர்களே. எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய் என்னன்னு கேட்குறாங்க. லிப்டோஸ்பைரோசிஸ். மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா விவேக் சதுர்வேதி. இந்தியாவில் மிக நீளமான கான்டிலிவர் கண்ணாடி நடைபாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னா ஆந்திரா. சரியான வகையை தேர்வு செய்க. பிரதமர் அலுவலகத்தின் பெயர் சேவா தீர்த் என மாற்றப்பட்டுள்ளது. இந்தியாவின் கவர்னர் மாளிகை மக்கள் மாளிகை என மாற்றப்பட்டுள்ளது. ஆமாம் நண்பர்களே, இப்போ வந்து இதுக்கு வந்து பேர் மாற்றினாங்க. ரெண்டுமே சரிதான், 1 மற்றும் 2 சரியானது. கோவாவில் நடைபெற்ற 11வது பிடே உலக கோப்பை சேஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னா ஜவஹிர் சிந்தோரோவ். நம்ம நாட்டு தற்போதைய ரெப்போ வட்டி விகிதம் எவ்வளோன்னா 5.25%. பொருந்தாத இணையை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. நாட்டு சக்கரை கவுந்தம்பாடி, எலுமிச்சை வந்து புளியங்குடி. சம்பா வத்தல் அப்படின்னா விருதுநகர், சின்ன வெங்காயம்னா செட்டிக்குளம், பத்தமடைனா பாய் தான் ஃபேமஸ் நண்பர்களே. சையது முஸ்டாக் அலி டிராஃபி எந்த விளையாட்டு தொடர்புடையதுன்னா கிரிக்கெட். உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1 அன்று அனுசரிக்கப்படுகிறது. எய்ட்ஸ் நோயை கண்டறிய எலிசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டுமே சரியான கூற்று நண்பர்களே. பாருங்கள்,